இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த 7வது மாதம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். 6 மாதங்கள் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தியிருக்கிறார். இந்த வருஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை நாம் ரொம்ப அழகாக நிறைவு செய்வதற்கு கர்த்தர் நம்ம கூட இருந்தார். உண்மைதானா? ஆண்டவருடைய கரம் நம்மை தாங்கினது, ஆண்டவர் நம்மை நடத்தினார். இந்த செகண்ட் ஹாஃப் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா ஜெபங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு பூரணமாக ஆண்டவர் பதில் கொடுப்பாராக. கர்த்தர் உங்கள் கூட இருந்து ஆண்டவர் நடத்துவாராக. வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுக்கிற நல்ல ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, எபேசியன்ஸ் சாப்டர் 3 verse number 20. எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். முடிந்தால் நீங்கள் சேர்ந்து வாசியுங்கள். ஸ்க்ரீனில் அந்த வசனம் வரும்போது நீங்கள் தயவாய் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. Now to him who is able to do far more abundantly than all that we ask or think, according to the power at work within us. Amen. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். அநேக வார்த்தைகளை நாம் எடுத்து பேச முடியும். ஆனால் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருவாராக. மிகவும் அதிகமாய் கிரியை செய்வதற்கு வல்லமுள்ள ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்கு செய்ய வல்லவர். இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நமக்கு செய்ய வல்லவர், உனக்கு செய்ய வல்லவர். உங்க வீட்டில் யார் இருந்தாலும் இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. உங்களுக்கு செய்ய அவர் வல்லவர். அவர் வல்லமுள்ள ஆண்டவர். அவர் உங்களுக்கு செய்ய வல்லவர். சிலருக்கு நிறைய வல்லமை இருக்கும், பலன் இருக்கும், பலம் இருக்கும், ஆனால் விருப்பம் இருக்காது. சிலருக்கு செய்யணும்னு விருப்பம் இருக்கும், ஆனால் எதுவுமே இருக்காது. இந்த ரெண்டும் இருக்கிறவங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க. நம்முடைய தேவன் சாக்கு போக்கு சொல்லுகிற தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவர். அவர் நமக்கு செய்ய வல்லவர். அழகாய் சொல்லுகிறார் சங்கீதக்காரனாகிய தாவீது, அவர் எனக்காக யாவையும் செய்ய வல்லவர் மாத்திரம் அல்ல, செய்து முடிக்கிறவர் என்றார். செய்து முடிக்கிறவர். 57ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்கிறார், எனக்காக யாவையும் அவர் செய்கிறவரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் எனக்காக செய்கிறார். அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அவர்கள் அறிக்கையிட்ட வார்த்தைகள், எனக்கு அவர் யாவற்றையும் செய்வதற்கு அவர் வல்லவர். Who is able to do everything for us. இந்த 7வது மாதத்துல உங்களுக்கு யாவையும் செய்ய வல்லவர், நமக்கு செய்ய வல்லவர். சில திட்டங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார், சில தரிசனங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் ஒரு வேத வசனத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். 2 கொரிந்தியன்ஸ்ல 9:8, 2 கொரிந்தியர் 9:8, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் எதை செய்ய வல்லவர்? நீங்கள் பெருக வேண்டும் என்று இந்த மாதத்தில் ஒரு விருப்பம் வைத்திருக்கிறார். ஆகவே உங்களை பெருகச் செய்ய வல்லவர். ஆண்டவருக்கு உங்களை குறித்து பெரிய திட்டங்கள் எல்லாம் உண்டு. உங்க வாழ்க்கை குறித்து, ஊழியத்தை குறித்து, சபை குறித்து, உங்க பிசினஸ் பத்தி, உங்க எதிர்காலங்களை குறித்து, உங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. நிச்சயமாக ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்துல தேவையான ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன தெரியுமா? இந்த 7வது மாதத்துல என் பிள்ளைகள் பெருக வேண்டும், என் பிள்ளைகள் பெருக வேண்டும் என்பதற்காக நான் அவர்களை பெருகச் செய்ய வல்லவர். இன்றைய தேவை என்ன? இன்றைய நீட் நமக்கு என்ன? அத்தியாவசியமான சில தேவைகளை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறபடினால அந்த அத்தியாவசியமான காரியங்களில கர்த்தர் இந்த மாதத்துல செய்வதற்கு அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்கிறேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின சுதந்திர தேசத்துக்கு நேராக தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகிறார். அப்படி அழைத்து கொண்டு போகும்போது அவர்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வருகிறார்கள். இப்படி வெளியில வரும்போது ஆண்டவர் அந்த வனாந்திர பாதையில அநேக அற்புதங்களை செய்தார். மன்னாவை கொடுத்தார், கண்மலையிலிருந்து
வானத்திலிருந்து தண்ணீர் வந்தது, காடைகளை அவர்களுக்கு கொடுத்தார், கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார், எல்லா காரியங்களும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி அவர்களை சுகப்படுத்தினார், பலவீனன் ஒருவனும் இல்லை. இப்படி அநேக அற்புத அடையாளங்கள் எல்லாம் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் எகிப்தை விட்டு வந்த உடனே அவர்களுக்கு அன்றைக்கு இருந்த ஒரு தேவை, முன்னேறி போக முடியாதபடிக்கு ஒரு பெரிய தடை இருந்தது. முன்பதாய் ஒரு செங்கடல், அது ஒரு பெரிய தடையாய் இருந்தது. அன்றைய தேவையை ஆண்டவர் சரி செய்யணும்னு நினைத்தார். ஆண்டவருடைய திட்டம் என்ன? கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும். ஆனால் அந்த தேசத்துக்கு கொண்டு போவதற்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தபடினால அன்றைய தேவையை கர்த்தர் சரி பண்ணினார். நான் சொல்கிறேன், இந்த 6 மாதங்கள் ஆண்டவர் ரொம்ப அழகாய் உங்களை நடத்தி இருக்கிறார். சத்ருவானவன் வாசலை அடைத்திருப்பான் என்றால் இந்த வருஷத்தில் உங்களை ஒரு பெரிய நோக்கத்திற்காக உங்களை பெருக பண்ண வேண்டும், உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உங்களை வாழ வைக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையை எடுத்து கட்ட வேண்டும் என்று தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறபடினால இந்த 7வது மாதத்தின் தேவை என்ன தெரியுமா? முன்பதாக இருக்கிற தடைய கர்த்தர் உடைத்து வாசலை திறப்பதற்கு அவர் உண்மையில்லா ஆண்டவர். அவர் வாசலை திறந்தார். அவர்களுக்கு காடைகளை, மன்னாவை, ஆமீன் ஸ்தோத்திரம், வனாந்தர பாதையிலே செய்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அன்றைய தேவை, அன்றைக்கு அவருடைய தேவை வாசல் திறக்கப்பட வேண்டியது. இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஆவியானவர் சொல்கிறார், உங்களில் அநேகருக்கு இந்த 7வது மாதத்துல கர்த்தர் புதிய வாசல்களை திறப்பாராக, புதிய வழிகளை கர்த்தர் திறப்பாராக. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், no one can shut the door. நான் உனக்காய் திறந்த வாசலை எந்த மனிதனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சபைக்கு திருவலம் பற்றி இருப்பார் என்று சொன்னார். ஆமென். உங்களுக்கு கர்த்தர் இந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அப்பா உன் வாழ்க்கையில உன்னை பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி உன்னை பெருக செய்ய வல்லவர் நானு, உனக்காக எதையும் செய்ய வல்லவர், நமக்கு செய்ய வல்லவர். நான் வல்லமுள்ள தேவன், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆனால் இந்த 7வது மாதத்துல உன்னை பெருக செய்வதற்காக நான் சில வாசல்களை திறக்க போகிறேன், சில வழிகளை திறக்க போகிறேன். வழி இல்லாத இடத்துல வழி திறப்பேன், வாசல் இல்லாத இடத்துல வாசல்களை திறப்பேன். நான் திறந்த வாசலை உனக்காக உண்டு பண்ணுவேன். இன்றைய தேவை என்ன என்பதை நான் அறிந்து உனக்கு நன்மை செய்வதற்கு நான் ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். யோசுவாவின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அதுல ஒரு வேத வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்து வைக்கிறார். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12, 13, 14 இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அநேக ராஜாக்கள் யோசுவாவுக்கு எதிராக எழும்பி வருகிறார்கள். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அந்த யுத்தத்தில் ஜெயம் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். யோசுவாவுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். நான் இந்த யுத்தத்தில் ஜெயம் கொடுப்பேன், இந்த ராஜாக்களை நீ மேற்கொள்ளுவாய், இந்த ராஜாக்கள் எல்லாரும் உனக்கு அடிபணிந்து நிற்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்து விட்டார், வார்த்தையை கொடுத்து விட்டார். ஆனால் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு அன்றைக்கு யோசுவாவுக்கு இருந்த தேவை என்ன தெரியுமா? சூரியன் நின்றாக வேண்டும், அந்த பகல் கண்டினியூவாக வேண்டும், சந்திரன் நின்றாக வேண்டும். ஆகவே வேதத்திலே அந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் இப்படி பதிவு செய்து வைக்கிறார். யோசுவா 10ஆம் அதிகாரத்தில், ஆமென் ஸ்தோத்திரம், யோசுவா 10ஆம் அதிகாரம் 12, 13, 14 கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது. அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதி இருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரியாமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உனக்கு ஜெயம் கொடுப்பேன், எல்லாரும் பணிந்து கொள்வார்கள், நீ ஜெயம் பெறுவாய், நீ வெற்றி பெறுவாய், நீ யுத்தத்திலே ஜெயம் பெறுவாய் என்று ஆண்டவர் வாக்குரைத்திருந்தார். அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு அன்றைய தேவை என்ன தெரியுமா? அவர்களுக்கு பகல் நீடிக்க வேண்டும், அவர்களுக்கு சூரியன் தரித்திருக்க வேண்டும். கர்த்தர் அதை செய்தார். அன்றைக்கு தேவை என்ன? இந்த 7வது மாதத்தின் தேவை என்ன? இந்த 7வது மாதத்திலே நீங்கள் எதை எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? இந்த 7வது மாதத்திலே உங்க கேஸ்ல ஜெயம் வேண்டுமா? இந்த 7வது மாதத்திலே உங்க சொத்து பிரச்சனைகள் மாற வேண்டுமா? இந்த 7வது மாதத்திலே உங்கள் பிள்ளைகளுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஜெயம் பெற வேண்டுமா? இந்த 7வது மாதத்திலே உங்கள் சபை வளர்ச்சிக்காக போராடி கொண்டிருக்கிறீர்களா? இந்த 7வது மாதத்திலே புதிய பிசினஸ் ஆரம்பிக்க திட்டமிட்டு இருக்கிறீர்களா? சிலர் அடிபணிந்து பின்வாங்கி கொண்டிருப்பதை ஆவியானவர் உணர்ந்து
உணர்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன்னை நான் பெருகச் செய்வதற்கு உண்மையில் ஆண்டவர், பெருகச் செய்ய வல்லவர், உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன். அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவேன்? அதற்கு இன்றைக்கு தேவை என்ன? இந்த 7வது மாதத்தின் தேவை. உனக்காக அவர் நின்று யுத்தம் பண்ணுவார். உனக்காக கர்த்தர் புதிய வாசலை திறப்பார், புதிய பாதைகளை திறப்பார். வழி இல்லாத இடத்துல வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்களோ அவர்களுடைய கையை கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு வழி திறப்பார். அவர்களுடைய கையை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு சைன் போடுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அவர்களுடைய கையை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு சீல் வைக்க ஆண்டவர் உதவி செய்வார். சில முத்திரைகள், ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் கையொப்பமிடப்பட்ட சில ஆர்டர் ஃபார்ம் இந்த 7வது மாதத்திலே இன்றைய தேவையாய் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஆமென் ஸ்தோத்திரம். என்கேதியிலே ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை, ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய பேரிச்சம் பழங்களை, ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒலிவ தோப்புகளை, திராட்சை பழங்களை அவைகள் ஆமென் சவுல் அனுபவித்திருக்க வேண்டும். அதை தாவீதை அனுபவிக்க வைத்தாரே கர்த்தர். அதே தேவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உண்மையில் ஆண்டவர் யார் விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களுடைய கரங்களை கொண்டு கர்த்தர் நீங்கள் பெருகச் செய்வதற்கு ஏதுவான சைனை இந்த 7வது மாதத்தில் ஆண்டவர் செய்து முடிப்பார். இந்த 7வது மாதத்தில் சூரியன் நிற்க வேண்டும் என்றால் அது நிற்கும். இந்த 7வது மாதத்தில் சில ஆட்களை கொண்டு உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆனால் அந்த ஆட்கள் உங்களுக்கு நன்மையே செய்ய வாய்ப்பே இல்லை என்றால் கர்த்தர் அந்த ஆளை பிடிச்சு கொண்டு வருவார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருப்பார் என்றால் வேண்டிக் கொள்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் எந்த சூழ்நிலைகளையும் தாளைகளாய் மாற்றி ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் உண்மையில் ஆண்டவர். எப்போதுமே நான் விசுவாசிக்கிற ஒரு காரியம் உண்டு. ஆண்டவர் ஓவர் நைட்ல கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தாளைகளாய் மாற்றி எழுத முடியும். முற்றத்தில் இருந்த மொர்தெகாயை கர்த்தர் உச்சத்தில் கொண்டு போய் வைத்தாரே, எப்படி வைத்தார்? அதே ஆண்டவர் ஓவர் நைட்ல உங்க வாழ்க்கையை மாற்றி எழுதுவதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். அவருடைய செயல்கள் அதிசயமானவைகள், அவருடைய செயல்கள் ஆமென் ஆச்சரியமானவைகள். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆகவேதான் 126ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னார், தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதுல பெரிய காரியம், மகத்துவமான காரியம் கர்த்தர் என்ன அப்படி எழுதி வைத்திருக்கிறார்? தேவ பிள்ளைகளை பெருக வைப்பதற்கு ஒரு பெரிய காரியம் என்று எழுதி வைத்திருக்கிறாரே, அதுல கர்த்தர் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? வயல் நிலம், ஆமென் ஸ்தோத்திரம், வயல் நிலம் பாழாய் போயிற்று, ஆனால் வனாந்தரம் செழித்தது. வயல் நிலம் என்றால் என்ன? அது விளையக்கூடிய நிரூபிக்கப்பட்ட இடம். இது விளையும், இந்த இடத்துல விளைச்சல் உண்டாகும், இந்த இடத்துல விளையும், இந்த இடத்துல நன்மை உண்டாகும் என்று சொன்ன இடமெல்லாம் பாழாய் போனது. ஆனால் இதுல நன்மையே வராது என்று சொல்ல வனாந்தரம் எல்லாம் அது பூ பூக்க ஆரம்பித்தது, காய்க்க ஆரம்பித்தது, அங்கே செழிப்பு உண்டாக ஆரம்பித்தது. கர்த்தர் செய்கிற பெரிய காரியம் என்ன தெரியுமா? எங்கே முடியாது என்று யோசிக்கிறீர்களோ அங்கே கர்த்தர் புதிய வாசலை திறப்பார். எங்கே முடிந்து போனது என்று யோசிக்கிறீர்களோ அங்கே கர்த்தர் புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார். எங்கே ஆமென் எங்கிருந்து நன்மை வராது என்று யோசிக்கிறீர்களோ அங்கிருந்து கர்த்தர் நன்மைகளை ஆண்டவர் வர பண்ணுவார். ஆமென் ஸ்தோத்திரம். யாக்கோபிலிருந்து நன்மை வர கூடுமா என்று நாத்தான்வேல் பிலிப்பை பார்த்து கேட்டபோது அவன் சொல்கிறான், நீ வந்து பார், நீங்க வந்து பார், அவருடைய செயல்களை வந்து பார், அவருடைய அற்புத கிரியைகளை வந்து பார், அவர் தேவன் செய்கிற மகத்துவமான கிரியைகளை வந்து பார். அவன் சொல்கிறான், தேவனே நீர் இஸ்ரவேலின் ராஜா, யூ ஆர் த சன் ஆஃப் காட், நீர் இஸ்ரவேலின் ராஜா, நீ தேவனுடைய குமாரன் என்று அவனுடைய ஐ ஓப்பனிங்ல அப்பதான் ஆண்டவர் சொல்ற, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று சொன்னாரு. ஆகவே நான் சொல்கிறேன், எங்கே இருந்து நன்மை வராது என்று யோசிக்கிறீர்களோ கர்த்தர் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை வர பண்ணுவதற்கு என் ஆண்டவர் அவர் உண்மையுள்ள ஆண்டவர். அந்த யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 2வது அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்த போது, அந்த வனாந்தரம் செழித்த போது இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது, திருப்தி அடையக்கூடிய விதத்தில் வந்தது. இழந்த எல்லாம் திரும்ப வந்தது, அது திருப்தி அடையக்கூடிய விதத்தில் வந்தது. கர்த்தர் இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் பெருகச் செய்வதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதற்கு இன்றைய தேவை, இந்த மாதம் சில வழிகளை உண்டு பண்ண வேண்டும், சில பாதைகளை திறக்க வேண்டும், சில வழிகளை கர்த்தர் திறக்க வேண்டும். இன்றைக்கு நமக்காய் சில காரியங்களை யுத்தம் பண்ண வேண்டும். இன்றைக்கு சில காரியங்களை நமக்கு பகல் நீடிக்க வேண்டும். இன்றைக்கு சில இருள் நம்மை மூடிக்கொள்ளக்கூடாது. இவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆரம்ப வேலையாக நான் சொல்கிறேன், இந்த செகண்ட் ஹாஃப்ல கர்த்தர் செய்து உங்களுக்கான பாதைகளை கர்த்தர் திறந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அது எப்படிப்பட்ட பெரிய காரியம் தெரியுமா? ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட விளைநிலத்தில் இருந்து வந்த நன்மை அல்ல,
ஆமென் ஸ்தோத்திரம், வனாந்தரத்தில் இருந்து இது பூக்காது காய்க்காது என்று சொன்ன இடத்துல இருந்து கர்த்தர் நன்மை வரப்பண்ணி அது பூ பூத்து செழித்து இழந்ததெல்லாம் திரும்ப வந்து அது திருப்தி அடையக்கூடிய விதத்துல ஆண்டவர் நன்மைகளை செய்து வந்தார். அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு என் ஆண்டவர் அவர் உண்மையும் நீதியும் உள்ள ஆச்சரியமான ஆண்டவர். வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது, எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஆண்டவர் எதை செய்ய வல்லவர்? உதவி செய்ய வல்லவர். ஆண்டவருடைய உதவி எப்படி இருக்கும் தெரியுமா? யாரும் எதிர்பாராத விதத்துல இருக்கும். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற உதவி எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தர் உதவி செய்ய வல்லவர் என்று சொல்லி இருக்கிறாரு. இந்த உதவி எப்படி இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்கிறார். நாம் ஒரு நாளும் எதிர்பார்த்திராத விதத்துல கர்த்தருடைய உதவி வரும். எப்படி செய்தார் என்று சொல்லுகிறேன். எல்லாரும் தீக்குள்ளே கிடக்கிறார்கள், தீக்குள்ளே எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே கிடக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு மழையை பெய்ய பண்ணியிருக்கலாம், எல்லாம் அணைந்து போயிருக்கும். ஆண்டவர் யாராகிலும் ஒரு தூதனை அனுப்பி வெளியே தூக்கி இருக்கலாம், மாறி இருக்கும். ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் எல்லாரையும் வெளியே கொண்டு வந்து அவர்களை கிளீன் அப் பண்ணி இருக்கலாம். வேறு விதத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்க முடியும். ஆண்டவர் யாருமே யோசிக்க முடியாத விதத்துல அந்த தீக்குள்ளே போய் அவர் உதவி செய்தார். இந்த மாதத்துல பல பிரச்சனைகளில் போராடி கொண்டிருக்கிறீர்களா? பல போராட்டங்களில் நின்று கொண்டிருக்கிறீர்களா? பல இன்னல்கள், விசுவாசமே தளர்ந்து போகக்கூடிய சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதம் நான் உனக்கு செய்யக்கூடிய உதவி வெளியிலிருந்து வேடிக்கை பார்த்து அல்லப்பா, எப்படி வேணாலும் செய்ய முடியும். ஆனால் இந்த மாதம் நான் உனக்கு செய்கிற உதவி நீ கனவுல கூட எதிர்பார்த்திராத விதமாக, நீ எதிர்பாராத விதமாக தேவனுடைய உதவி இந்த மாதத்தில் உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட உதவி செய்ய என் ஆண்டவர் வல்லம். தீக்குள்ள இருக்கக்கூடியவர்களை ஆச்சரியமாக கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்து ஆச்சரியமும் அற்புதமாக, அது அவர்களுக்கு மாத்திரம் ஆச்சரியமா இல்லை, அது அவர்களை பார்த்து கொண்ட உலக மனுஷன் ராஜாவுக்கே அது ஆச்சரியமா இருந்தது. கர்த்தர் அப்படிப்பட்ட எதிர்பாராத உதவியை செய்யும் போது அது உங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும். நீங்க அழிந்து போகணும்னு நினைக்கிற அல்லது உங்களை பார்த்து வேடிக்கையா பார்த்து கொண்டிருக்கிற நபர்களுக்கும் அது ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்களில் செய்கிறார் இல்லையா? சிலரை வெளியில கொண்டு வரும்போது அமைதியா வெளியே கொண்டு வருகிறார். சிலரை வெளியில கொண்டு வரும்போது பூமி அதிர்ச்சிகள் வைத்து கர்த்தர் ஆமென் வெளியில கொண்டு வருகிறார். அப்படி சிறைப்பட்ட அனுபவங்கள் எல்லாவற்றையும் வேதத்தில் நம்ம வாசித்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோணங்களிலே கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற உதவி எப்படிப்பட்ட உதவி தெரியுமா? அவர் உதவி செய்ய வல்லவர் என்று நான் சும்மா சொல்லவில்லை. அவர் உதவி செய்ய வல்லவர் என்றால் நீங்க கனவில்லை எதிர்பாராத விதமாக தேவனுடைய உதவி இந்த மாதத்தில் வரும். அந்த உதவி நீங்கள் இருக்கும் சூழ்நிலைகளுக்கு நடுவில் அது நடக்கும். அதை பார்த்து நீங்களும் திகைத்து போவீர்கள், பிரமித்து போவீர்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவீர்கள். உங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தக்கூடிய விதத்தில் ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்வார். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் என் வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் உண்டு பண்ண வல்லவர். எதை செய்ய வல்லவர்? இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண அவர் வல்லவர். பைபிள் வாசிக்கிறோம். எந்த மனுஷனும் செய்ய முடியாததை என் ஆண்டவர் செய்ய வல்லவர். அதான் அதனுடைய அர்த்தம். எந்த மனுஷனும் செய்ய முடியாததை, எந்த மனித கரங்களும் செய்ய முடியாததை, எந்த மனித உதவிகளும் செய்ய முடியாததை, எந்த பணமும் செய்ய முடியாததை, எந்த பராக்கிரமும் செய்ய முடியாததை என் ஆண்டவர் எதையும் செய்து முடிப்பதற்கு அவர் வல்லவர். உண்டு பண்ண வல்லவர். எங்கே ஒன்றுமில்லை என்று யோசிக்கிறீர்களோ, நான் ஒரு வார்த்தையை கடந்த வாரத்தில் வாசித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் சொல்கிறார், உன் சந்ததிய நட்சத்திரத்தை போல நான் பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் உடனே சொல்கிறார், எனக்கு பிள்ளை இல்லை. அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது இல்லை, ஆனால் உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை, இந்த செய்தியை முழுவதுமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்பொழுது நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் சந்ததியை கர்த்தர் இவ்வண்ணமாய் ஆசீர்வதிப்பார், இவ்வண்ணமாய் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இல்லை என்கிற சூழ்நிலையில கர்த்தர் இவ்வண்ணமாய் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு என் தேவன் ஆச்சரியமும் அற்புதமான தேவன். உங்கள் வாழ்க்கையில் அப்படியே செய்வார். சோர்ந்து போக வேண்டாம், தைரியமா இருங்க. நாம் ஜெபிக்கலாம். தேவனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரங்களில் தாழ்த்துகிறோம். நம்முடைய பிரசனம், நம்முடைய ஆளுகையும் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தபடியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய நன்மை நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருப்பதாக கிருபையினால் மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. God will be with you. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தைரியமாக இருங்க, சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் ஒரு நாள் முறுமுறுக்க வேண்டாம், ஆண்டவரோடு ஆர்கியூ பண்ண வேண்டாம். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் செய்ய நினைத்திருக்கிற காரியத்தை நமக்கு செய்ய வல்லவ. அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவ, உண்டு பண்ண வல்லவ, அவர் உங்களை பெருக செய்ய வல்லவ, பெரிய காரியங்களை செய்வார். God bless you.